ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மாடிஃபைட் பிஷப் ஸ்கோரை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடிஃபைட் பிஷப் ஸ்கோர்னால் பிஷப் ஸ்கோர்னு ஒன்று இருந்திருக்க முன்னாடி அதை இப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ பிஷப் ஸ்கோர் அப்படின்னா என்னென்னா, இது பேர் இருக்க மாதிரி டாக்டர் எட்வர்ட் பிஷப் அப்படிங்கிறவர் இந்த பிஷப் ஸ்கோரை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்போ 1964 கண்டுபிடிக்கிறார். ஏன் கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த நார்மல் வெஜினல் டெலிவரிஸ்லாம் நடக்குதுல்ல, அப்போ பிஃபோர் த டெலிவரி ஆஃப் த பேபி அந்த ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டக்ஷன் ஆஃப் லேபர் இன்டியூஸ் பண்ணால் அந்த சர்விக்ஸ் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுமா, சக்ஸஸ்ஃபுல் இண்டக்ஷன் ஆகுமா, இல்லை ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு. அதுதான் பிஷப் ஸ்கோர். இப்போ அதில் நிறைய மாடிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் ஒரு மாடிஃபிகேஷனை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அதுதான் மாடிஃபைட் பிஷப் ஸ்கோர். இந்த இதில் நம்ம மாடிஃபைட் பிஷப் ஸ்கோரோட காம்பனன்ட்ஸையும் பார்ப்போம், பழைய பிஷப் ஸ்கோர்லேருந்து என்ன சேஞ்ச் இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடிஃபைட் பிஷப் ஸ்கோர்னால் அதில் ஒரு 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 எல்லாமே அந்த சர்விக்ஸ் அண்ட் த ஃபீட்டஸ் இதை வச்சு பார்க்குறது. ஸோ இதில் 3 காம்பனண்ட்டுக்கு நமக்கு 0 1 2 3 அப்படின்னு 4 விதமாக பிரிக்கிறாங்க. அண்ட் 2 இதுக்கு 0 1 2 அப்படின்னு 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் நமக்கு ஸ்கோர் எவ்வளோ வரலான்னா, இதில் ஒரு 3 வரலாம், இதில் 3 வரலாம், இதுலேயும் 3 வரலாம், தென் 2 இதில் 2 வரலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மேக்ஸிமம் we can get around 13. ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் இஸ் 13. இதில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, cervical dilatation, cervical length, station of the presenting part, cervical consistency and the position of the cervix. இது ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் cervical dilatation அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஒரு நார்மல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்னு வச்சுக்கோங்க. இது அவுட்டர் சைடு, இந்த இடத்துல உங்கள் வஜைனா, இந்த சென்டரில் ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் சர்விக்ஸ். இதுக்கு மேலே உள்ளே இருக்கிறதா இதுதான் யூட்ரைன் கேவிட்டி. ஓகே, ஸோ சர்விக்கல் டைலட்டேஷன். இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும், இந்த பர்த் பாசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது பெருசாகணும். இது இவ்வளோண்டு சின்னதாக இருந்தால் நமக்கு குழந்தை இது வெளியே வர முடியுமா? டெஃபினட்டாக முடியாது. ஸோ இது பெருசாகணும். ஸோ சர்விக்கல் டைலட்டேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஆஃப் லேபர். இப்போ நம்ம ஜென்ரலாக இந்த ஸ்கோர்ஸை பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் மேக்ஸிமமாக இருக்க ஸ்கோர் என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, தட் த லேபர் நல்லா இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். வேறு மினிமமாக இருக்க ஸ்கோர் இல்லை, அந்தளவுக்கு லேபர் ப்ராக்ரஸ் ஆகலை அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் சர்விக்கல் டைலட்டேஷன் 0 ஸ்கோர் அப்படின்னா, சர்விக்கல் ஆஸ் க்ளோஸ்டாக இருக்குது, டைலட்டே ஆகலை, இட் இஸ் க்ளோஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெர்வஜைனெல்லாம் நம்ம ஃபிங்கர் வச்சு ஃபீல் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும், ஆர் ஆஸ் இஸ் க்ளோஸ்ட். இந்த கேஸ் நம்ம 0 பாயிண்ட்ஸ். ஸோ அது க்ளோஸாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை அதுலேயே வர முடியாது. தென் நெக்ஸ்ட் என்னென்னா, யாருக்கு 1 பாயிண்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஓப்பனாக இருக்குது இந்த கேஸில். ஆனால் எவ்வளோ ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 to 2 சென்டிமீட்டர்ஸ் ஓப்பன் ஆனிச்சுன்னா அவங்களுக்கு 1 பாயிண்ட் கொடுக்குறோம். தென் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பனாக இருக்குது அப்படின்னா, முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னா 3 to 4 சென்டிமீட்டர்ஸ் இருந்ததுன்னா, அது 3 சென்டிமீட்டர் இருந்தாலும் 4 சென்டிமீட்டர் இருந்தாலும் நம்ம 2 பாயிண்ட் கொடுப்போம். தென் யாருக்கு 3, அதாவது மேக்ஸிமம் பாயிண்ட் கொடுப்போம்னா, they must have more than 4. அதாவது 4ன்னு இருந்தால் 2 தான், more than or equal to 5 அப்படின்னா more than 4 or more than or equal to 5 ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். ஸோ அதை தாண்டிடுச்சுன்னா நம்ம 3 பாயிண்ட் ஓகே, சர்விக்கல் டைலட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, சர்விக்கல் லென்த் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இங்கே கீழே சர்விக்கல் எஃபேஸ்மெண்ட்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அது என்னென்னா, இப்போ நம்ம மாடிஃபைட் பிஷப் ஸ்கோர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி பிஷப் ஸ்கோர்னு இருந்ததில் நம்ம எந்த காம்பனண்ட்டை பார்த்தோன்னா, இந்த சர்விக்கல் எஃபேஸ்மெண்ட் காம்பனண்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம் எது ப்ரீவியஸில். இப்போ மாடிஃபைடு வெர்ஷன் தான் இந்த சர்விக்கல் லென்த். ஸோ சர்விக்கல் எஃபேஸ்மெண்ட்னா என்ன பேசிக்கலி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதான் சர்விக்ஸ்னு பார்த்தோம், இது வெஜைனா அண்ட் இது யூட்ரைன் கேவிட்டி. இப்போ ஆஸ் த லேபர் ப்ராக்ரஸஸ் என்ன ஆகுதுன்னா, இந்த சர்விக்ஸ் அப்படியே எஃபேஸ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, அது பெருசாகும்போது இதோட லென்த்தும் அப்படியே சின்ன சின்னதாகிட்டே வரும். as you can see here, அப்படியே சின்ன சின்னதாகவும் அப்புறம் வைடன் ஆகும். இது ரெண்டும் நடக்கும். வைடன் ஆகிறது தான் நம்ம டைலட்டேஷன் முன்னாடியே பார்த்தோம் இந்த காம்பனண்ட். இப்போ நம்ம என்ன காம்பனண்ட் பார்க்குறோம்னா, இந்த காம்பனண்ட்டை பார்க்குறோம். அதாவது நம்ம சர்விக்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாவது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய சர்விக்ஸ் இருக்குது, இங்கே சர்விக்ஸ் சின்னதாவது, இன்னும் சின்னதாவது, இன்னும் சின்னதாவது, இங்கே ஃபுல்லாக சின்னதாகிட்டு நல்லா ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இது சர்விக்ஸில் நடக்கிறது. இது முன்னாடி சர்விக்கல் எஃபேஸ்மெண்ட்னு சொல்லி பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தாங்க. எப்படின்னா, லெஸ் தென் 30% எஃபேஸ்ட் அப்படின்னா ஒரு 25% கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டேஜ் 0ன்னு சொன்னாங்க. இல்லை 40 to 50%னா 1 பாயிண்ட் கொடுத்தாங்க. தென் 60 to 70%க்கு 2 பாயிண்ட் கொடுத்தாங்க. தென் மோர் தென் 80%க்கு 3 பாயிண்ட் கொடுத்தாங்க. இது முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க.
இப்போ என்னென்னா மாடிஃபைட் பிஷப் ஸ்கோரில் டிரான்ஸ்வஜைனல் அல்ட்ராசவுண்டை வச்சு இந்த சர்விக்ஸோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிடுறாங்க. இது வந்து சர்விக்கல் எஃபேஸ்மெண்ட்டோட நமக்கு மெஷர் பண்ணால் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சர்விக்கல் லென்த் அப்படியே குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். as you can see cervical length குறைஞ்சிட்டே வருது, இங்கே ரொம்ப கம்மியாகிட்டு. ஸோ இதை வச்சு நம்ம சர்விக்ஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இப்போ cervical length more than 4 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி சர்விக்ஸ் நல்லா பெருசாக இருக்குது, cervical length பெருசாக இருக்குது அப்படின்னா அது ஃபேவரபிள் கிடையாது. ஏன்னா எவ்வளோ சின்னதாகி அது கேப் விட்டால் தான் பேபியால் பாஸ் பண்ண முடியும். ஸோ cervical length 4க்கு மேலே இருந்ததுன்னா தட் இஸ் 0 பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் 3 or 4 சென்டிமீட்டர் 3 to 4 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. தென் 1 to 2 சென்டிமீட்டர்ஸ் இருந்ததுன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப சின்னதாகிட்டு லெஸ் தென் 1 சென்டிமீட்டர் இருந்தால் நல்ல ஃபேவரபுளான சர்விக்ஸ் 3 பாயிண்ட் கொடுக்குறாங்க இந்த கேஸில். ஸோ ஃபர்ஸ்ட் cervical dilatation பார்த்தோம், எப்படி டைலேட் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் cervical lengthன்னு பார்த்தோம், முன்னாடி cervical effacement பார்த்தாங்க, இப்போ cervical length பார்க்குறாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா the station of the presenting part. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்ம ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ட்ராக்கில் இருக்க சர்விக்ஸை வச்சு பார்த்தோம். இது வந்து நம்ம ப்ரெசென்டிங் பார்ட்டை வச்சு பார்க்க போகிறோம். ஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த மெட்டர்னல் இஸ்கியல் ஸ்பைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஸ்கியல் ஸ்பைனை கரஸ்பாண்ட் பண்ணி அந்த ப்ரெசென்டிங் பார்ட், அதாவது இந்த இடத்துல இந்த ஹெட் இருக்கா, இந்த பார்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நார்மலாக எது ஃபேவரபிள், குழந்தை எவ்வளோ கீழே இருக்கோ அவ்வளோக்குள்ள ஃபேவரபிள், எவ்வளோக்குள்ளே மேலே இருக்கோ இப்போதைக்கு டெலிவரி ஆக முடியாது. சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ எதுக்கு நம்ம 0 பாயிண்ட்ஸ் அப்படின்னா எதுக்குன்னா, ஸ்டேஷன் -3. இப்போ எப்படி -3 0 அப்படின்னா, நம்ம இந்த இஸ்கியல் ஸ்பைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை we are telling ஸ்டேஷன் 0. இதுக்கு மேலே போகிறதுலாம் will tell us நெகட்டிவ் பாயிண்ட், அதாவது -1 -2 -3 போகும். இதுக்கு கீழே வரதுலாம் +1 +2 அப்படின்னு போகும். ஏன்னா கீழே போக போக ஃபேவரபிள் ஆகிட்டே இருக்குது. ஸோ கீழே ப்ளஸ், மேலே போக போக டிலே ஆகும். ஸோ மேலே மைனஸ். ஸோ -3னா இந்த இடத்துல இருக்குது பேபி. ஸோ அதை நம்ம வந்து -3 0 பாயிண்ட்ஸ். இதே கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு, எவ்வளோ இறங்கியிருக்கு, முன்னாடிக்கு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா ஒரு -2க்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம 1 பாயிண்ட் கொடுக்கலாம். இல்லை -1 or 0 இந்த ஸ்டேஷனுக்கே வந்துட்டு அப்படின்னா, முன்னாடி இங்கே இருந்தது, அடுத்து கொஞ்சம் கீழே வந்தது, இப்போ நல்லாவே 0 வந்துட்டு ஒரு 1 வந்திருக்கு அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். எப்போ நம்ம 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோன்னா, தலை இந்த ஸ்டேஷனுக்கும் 0 ஸ்டேஷனுக்கும் கீழே போயிட்டு, அதாவது +1 or +2 இந்த மாதிரி ஸ்டேஷனில் இருந்தால் நம்ம 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம், அதாவது நல்லா ஃபேவரபிள் ஆகிட்டே வருது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இது ஸ்டேஷன். தென் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்க்குறோன்னா, கன்சிஸ்டன்சி ஆஃப் த சர்விக்ஸ். முன்னாடி நம்ம சர்விக்ஸோட லென்த்து பார்த்தோம், தென் அதோட எஃபேஸ்மெண்ட் பார்த்தோம். இப்போ இந்த சர்விக்ஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணி பார்க்குறோம் ஒரு வெஜினல் எக்ஸாமினேஷனில் எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா ஃபேர்மாக ஃபீல் ஆகுதுன்னா எந்த மாதிரி இருக்குன்னா, டிப் ஆஃப் த நோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபேர்ம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ நல்லா ஃபேர்மாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அவ்வளோ சீக்கிரம் அது வந்து உங்களுக்கு டைலேட்டோ எஃபேஸ்மெண்ட்டோ ஆகாது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப டைட்டாக இருக்குது, ஸோ இட் டிலேஸ் த ப்ராசஸ். ஸோ அதுக்கு கம்மி பாயிண்ட் 0 கொடுத்துட்றோம். அதே சாஃப்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது நல்ல ஓகே டைலேட் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா போய்ட்டுருக்கு அப்படின்னா அது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, நம்ம லிப்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. லிப்ஸ் மாதிரி இருந்தால் சாஃப்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபேர்ம் மாதிரியும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லைனா அது மீடியம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பேஸ்ட் ஆன் த ஃபிசிஷியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறது. ஸோ இது 0 1 2 ஃபேர்ம் மீடியம் சாஃப்ட்னு கன்சிஸ்டன்சி வச்சு கொடுக்குறாங்க. தென் ஃபைனலாக ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுறாங்க, அதுதான் என்னென்னா பொசிஷன் ஆஃப் த சர்விக்ஸ். இப்போ இந்த இடத்துல இதான் வஜைனான்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சர்விக்ஸ் வந்து எந்த சைட் டைரக்டடாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து போஸ்டீரியராக டைரக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு பேபி வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி வர்றது ஈஸியாக இல்லை இப்படி வர்றது ஈஸியாக, ஆப்வியஸாக இந்த மாதிரி வர்றது தான் ஈஸி. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டைரெக்டாக இருக்குது பாசேஜ். ஸோ இந்த ஈஸியஸ்ட் பாசேஜ் ஆன்டீரியர் சர்விக்ஸ் வந்து ஆன்டீரியர் இருக்குது பாருங்கள். வேறு இங்கே போஸ்டீரியராக இருக்குது. ஸோ போஸ்டீரியர் இருந்தால் வரத்துக்கு டிலே ஆகும். அது வந்து அவ்வளோ ஃபேவரபுளான ஒரு இது கிடையாது. நம்ம சர்விக்ஸ் போஸ்டீரியர் இருந்தால் இட் இஸ் நாட் அ ஃபேவரபிள் பாயிண்ட். ஸோ 0 பாயிண்ட் கொடுக்குறோம். இதே மிட் பொசிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுத்துக்கும் போஸ்டீரியராகவும் இல்லை ஆன்டீரியராகவும் இல்லைனா ஓகே கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 1 பாயிண்ட் கொடுக்குறோம். இதே ஆன்டீரியர் வந்துட்டுனா ஓகே சர்விக்ஸோட பொசிஷன் பக்காவாக இருக்குது, பேபி அடுத்து டெலிவரி ஆனால் போதும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால் 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த 5த்தையுமே ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணுறோம். சர்விக்கல் டைலட்டேஷன் என்னாகும், சர்விக்கு எவ்வளோ டைலேட் ஆகுதோ அவ்வளோ நமக்கு நல்ல பாயிண்ட். 0 1 2 3லேருந்து நம்ம அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறோம். சர்விக்கல் லென்த் என்ன ஆகணும், முன்னாடி பார்த்த மாரி லென்த் சின்னதாகிட்டே போனால் தான் அப்படியே வலி விடும். ஸோ more than 4 3 to 4 1 to 2 less than 1. ஸோ இது கம்மியாக நமக்கு நல்ல ஃபேவரபிளான சர்விக்ஸ் ஆகும். தென் ஸ்டேஷன் ஆஃப் ப்ரெசென்டிங் பார்ட். ஸ்டேஷன் என்ன, அந்த பேபியோட ஹெட் வந்து இஸ்கியல் ஸ்பைனோட கரஸ்பாண்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்குது, 0 தான் இஸ்கியல் ஸ்பைன் ஸ்பாட்டு, அதுக்கு கீழே வந்துச்சுன்னா நல்லா ஃபேவரபிள்னு அர்த்தம். இதே மேலே போயிட்டே இருக்குது -3 -2 -3னா அது அன்ஃபேவரபிள். ஸோ லெஸ் பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ இதான் ஸ்டேஷன் ஆஃப் ப்ரெசென்டிங் பார்ட். தென் கன்சிஸ்டன்சி ஆஃப் த சர்விக்ஸ் கன்சிஸ்டன்சி பார்த்த மாதிரி ஃபேர்மாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அது டைலேட் ஆகாது. சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஓகே ஈஸியாக டைலேட் ஆகிட்டு ஈஸியாக இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த லேபர் அப்படின்னு சொல்லலாம்.
தென் பொசிஷன் ஆஃப் த cervix. cervical பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம். ஆன்டீரியர்னா நல்லா ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ 2 பாயிண்ட்ஸ். போஸ்டீரியர்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ 0 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு கணக்கு பண்ணால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரும். அந்த வேல்யூ வச்சு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே தட் வேல்யூ இஸ் லெஸ் தென் 6, 6க்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் அன்லைக்லி டு ரைப். அது வந்து அந்த சர்விக்ஸ் வந்து கஷ்டம். நீங்கள் என்ன தான் இண்டக்ஷன் பண்ணாலும் அதோட ஃபெயிலியர் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகும். நார்மலாக இருக்கிறதோட ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ லெஸ் தென் 6னா அது வந்து ஒரு அன்லைக்லி கேஸ்னு வச்சுக்கோங்க. ரைப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி நீங்கள் இண்டக்ஷன் பண்ணால். இதே பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 ஆர் மோர் தென் 8. ஸோ இந்த கேஸஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் இண்டக்ஷன் பண்ணால் நல்லா சீக்கிரமாகவும் உங்களுக்கு ரைப் ஆகிடும். அதே சமயம் ஃபெயிலியர் ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் இப்படி ஒரு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இண்டக்ஷன் பண்ணால் நமக்கு எப்படி ஆகும்னு. ஸோ இது நம்ம நீட் பிஜியில் ஐஎன்ஐசிட்டிலாம் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு கிளினிக்கல் கேஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கால்குலேட் த பிஷப் ஸ்கோர் ஆர் மாடிஃபைட் பிஷப் ஸ்கோர்னு கேட்பாங்க. இங்கே நமக்கு ஒரு கிளினிக்கல் கேஸ் கொடுத்துட்டு கால்குலேட் த மாடிஃபைட் பிஷப் ஸ்கோர்னு கேட்டிருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, cervix was 4 cm dilated. அதாவது cervical dilatation 4 cm. cervical dilated ஆக நம்ம நல்லதுன்னு பார்த்தோம். ஸோ 4 cm இட் ஃபால்ஸ் அண்டர் 2. இந்த இடத்துல ஃபாலோ ஆகுது பார்த்தீங்களா, 3 and 4. மோர் தென் 4னா இட் இன்க்ளூட்ஸ் 5 ஆர் அபவ் தான். ஸோ இந்த கேஸில் 4னா இட் ஃபால்ஸ் அண்டர் 2. ஸோ இதுக்கு நம்ம 2 பாயிண்ட் கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட் வித் ஆன்டீரியர் cervical பொசிஷன். cervical பொசிஷன் என்னென்னு பார்த்தோம், ஆன்டீரியர் அந்த பேபி டெலிவரி ஆகிற அந்த பொசிஷன் பார்த்தோம்ல, அதில் ஆன்டீரியர் தான் நல்ல ஃபேவரபிளான பொசிஷன் பார்த்தோம். ஸோ ஆன்டீரியருக்கு 2. தென் நெக்ஸ்ட் வித் cervical length of 2 cm. cervical length தான் நம்ம இப்போ மாடிஃபைட் பிஷப் ஸ்கோருக்கு கால்குலேட் பண்ணுறோம். டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்டில் பார்ப்போம். இங்கே வந்து 2 cm இருக்குது. ஸோ எவ்வளோ அந்த cervical length கம்மியாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்னு பார்த்தோம். இப்போ 2 cm இட் அகெயின் ஃபால்ஸ் அண்டர் திஸ் 2 பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம 2 cm இருக்கா, ஸோ அதுக்கு ஒரு 2 பாயிண்ட் கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட் வித் அ ஃபேர்ம் cervix. cervixோட கன்சிஸ்டன்சி ஆஃப் த cervix எப்படி இருக்குது, cervix consistency it is firm. tip of the nose எக்ஸாம்பிள் சொல்லலாம். firm இருந்தால் என்ன அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஸோ தட் இஸ் 0 அப்படின்னு பார்த்தோம். ஸோ 0 பாயிண்ட் கொடுக்குறோம். தென் fetal ஸ்டேஷன் ஆஃப் த ப்ரெசென்டிங் பார்ட் எவ்வளோ இருக்குது, இட் இஸ் 0. ஸோ 0னா இஸ்கியல் ஸ்பைன் கரஸ்பாண்டிங்காக இருக்குது. அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், இட் இஸ் 2. 0க்கு கீழே வந்தால் தான் 3 ரொம்ப ஃபேவரபிள், இதுனா 2. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ மாடிஃபைட் பிஷப் ஸ்கோர் ஃபார் திஸ் பேஷண்ட் இஸ் 2 + 2 4, 4 + 2 6, 6 + 0 6. Then again 6 + 2 is 8. So in the patient order modified bishop score 8. So நம்ம inference என்னன்னா, okay, so there is high chances of successful induction of labor அப்படின்னு ஒரு inference வரலாம். So this is how you calculate modified bishop score and its importance. Thank you.